Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அர்ப்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli 627011. Cell 9994124213. கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அர்ப்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். சிறந்திட
சகோதர சிநேகம் வேண்டும் என்றால் தப்பு ஆண்டவராக தான் சொல்றாரு. நீ காணிக்கை செலுத்த வாரப்பா, ஆனா நீ நல்லவன் தான், உன் சகோதரன் உனக்கு விரோதமா செய்திருக்கான்னு உன் மனசுல ஒரு எண்ணம் வருது, அவன் தானே தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீ ஓடாத, காணிக்கை அங்க வச்சுட்டு போய் உன் சகோதரன் ஒப்புரவாகு, தவறு செய்தவனிடத்திலே நீ ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தவறு செய்யாமல் நம்மை நேசிக்கிற நம்முடைய குடும்பத்தின் பெற்றோருக்கு நாம் எவ்வளவு துரோகம் செய்கிறோம். உன்னையும் என்னையும் ஈன்றெடுத்த நம்முடைய அன்பு தாய் தந்தையரை நீயும் நானும் எவ்விதமாக நாம் அவர்களை கனப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க. இந்த சகோதர சிநேகிதம் என்று சொல்கிறது முதலாவது உங்களுடைய வீட்டிலே ஆரம்பிக்கட்டும். பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது 30 வயது வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அதற்கப்புறமாக பரம தகப்பனுடைய பணிக்காக செல்லுகிறார். இன்னைக்கு நான் பெரியவன், உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க என்னெல்லாம் படிச்சிருக்கிறேன், நீ என்னத்தை படிச்சாலும் சரி, நீ உன் தாய் தகப்பனுக்கு நீ ஒரு பிள்ளை. மறந்து போகாத. அந்தரங்கமான காரியங்களை மாத்திரமல்ல, வெளிப்படையாக, ஆனா வெளியே பார்க்கணும் எப்படி, அப்பா அவங்களுக்கு என்னையா, ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் டாக்டர், ஒரு பொண்ணு டாக்டர், நல்லதுதான். நீ டாக்டரா இருந்தாலும் நீ டாக்டருங்கிறத மறந்துடாத. உன் தாய் தகப்பன் சொல்கிறதை கேள். மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு எஸ்தர் கடைசி மட்டும் கீழ்ப்படிந்திருந்தாள். அவள் ராணியாக சென்ற பொழுதும் கூட தன்னுடைய அந்த மொர்தெகாய் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இன்றைக்கு எந்த காரியம் ஒரு நல்ல ஆலோசனைகளை பெற்றோர் சொன்னாலும் சீறி விழுகிறோம், எரிச்சல் படுகிறோம். இல்லை என்றால் பெற்றோருக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அவர்களை மட்டம் தட்டுகிறவர்களாக இருக்கிறோம். கவனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவதாக இந்த ஐக்கியம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு வீட்டில் வர வேண்டும். இன்னைக்கு வீட்டில் வர முடியல. சாப்பிடும் போது கூட 4 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாலும் 4 பேரும் 4 விதங்கள்ல 4 மொபைலை வைத்துக் கொண்டு நோண்டிக் கொண்டு நாம் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறோம். கேவலம். ஐக்கியத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்மை, குடும்பங்களை. ஆண்டவர் அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு உள்ளது போல இன்னைக்கு நவீன ஒருவேளை நம்முடைய விஞ்ஞானபூர்வமான விதத்தில் குழந்தைகளை பெற்று ஆங்காங்கே ஆண்டவர் நிறைய மக்களை உருவாக்கி இருக்க முடியும். குடும்பம் ஐக்கியப்படுகின்ற ஒரு இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இல்லத்தின் தலைவர், மறைவான விருந்தினர். உங்க கூட விருந்து சாப்பிடுறவருங்க, நீங்க சாப்பிடும் பொழுது அப்பா அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க, ஒருவரோடு பேசுறீங்களா? இன்னைக்கு ஐக்கியம் இல்ல, அன்பு இல்ல, சபையில பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்னுடைய வீட்டிலே. அப்பா அம்மா சொல்லுகிற ஆலோசனை கேட்கிறீங்களா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மறைவான விருந்தினர். இதெல்லாம் அந்த மொபைல் இவைகளெல்லாம் உங்களை சீர்கெட்டு போக செய்துவிடும். தயவு செய்து எப்பொழுது தேவையோ, என்ன தேவையான காரியங்களோ அந்த சமயத்திலே எடுங்க. வீட்டில் பெற்றோரோடு பேசுறதுக்கு நேரம் இல்ல. முகம் பார்க்கிற தாய் தகப்பன் இடத்துல அலோ சொல்றதுக்கோ, தோத்திரம் சொல்றதுக்கோ, வணக்கம் சொல்றதுக்கோ, கீழ்ப்படி இருக்கும் மனம் இல்ல. முகம் காணாத பேஸ்புக் நண்பர்ஸ், எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ சீர்கெட்டவளாக இருக்கலாம். அவளப்ப சொல்றோம், 1000 தடவை சில என்ன சொல்ற விஷஸ் கொடுக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். ஏங்க நீங்க குட் நைட் சொல்லணும்னா அவ தூங்க மாட்டாளா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐக்கியம் என் பெற்றோரோடு இருக்கிறதா? என் உடன்பிறப்புகளோடு இருக்கிறதா? இல்லை என்றால் வெட்கமான காரியங்களை நான் நேசிக்கிறவனாக இருக்கிறேனா? ஆண்டவர் நேர்மைக்கான அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே. தந்திரமான நடவடிக்கை, அதை இங்கே சொல்லுகிறார். தந்திரமாய் நடவாமல், அதைத்தான் இன்னைக்கு பிள்ளைங்க வசனம் சொன்னாங்க. கபடம் என்கிற வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். அதை ஒரு முறை வாசியுங்கள். நீதிமொழிகள்
12:20. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இங்கே 2 பேரை குறிப்பிடுகிறார். ஒன்று தீங்கை பிணைக்கிறவர்கள், இல்லைனால் நேர்மைக்கு எதிர்மறையாக இருக்கிறவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? கபடம் நிறைந்ததாக இருக்கிறது. கபடம் நிறைந்ததாக இருக்கிறது. நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அப்படி என்றால் கபடு நிறைந்த ஒரு இஸ்ரவேலன் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவன்தான் யாக்கோபு. பேரனு கேட்கிறான் தகப்பன்காரன், கண்ணு தெரியாத தகப்பன், பார்வை இழந்த தகப்பன், வயோதிக தகப்பன். அவன் என்ன சொல்றான்? நான் ஏசான்னு சொல்றான். தன்னுடைய பேரை கூட அவன் என்ன செய்யறான்? மாற்றி நடிக்கிறான். இந்த நடிப்பு சினிமால பாக்குறீங்கல்ல, ரொம்ப அன்பு செலுத்துறவனா இருப்பான், ஆனா உள்ளான வாழ்க்கையில அயோக்கியனா இருப்பான். நடிக்கிறான், வேஷம் போடுறான். அவன் யாக்கோபாக வந்து எப்ப நீங்க சாப்பிட விரும்புனீங்க, நான் கேள்விப்பட்டேன், நானும் சமைச்சிட்டு வந்து இருக்கிறேன்னு சொல்லி அண்ணன் வரட்டும்பா, அவனுடைய விருந்து வரட்டும், நம்முடைய எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தோம்னா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். மாறாக என்ன சொல்றான்? நீ யாருப்பா? நான் உம்முடைய மூத்த மகன் ஏசான்னு சொல்றான். அங்கே என்ன செய்யறான்? ஏசாவுக்குரிய வஸ்திரங்களை அவன் அணிகிறான், ஆட்டுத்தோல்களை போர்த்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு கேவலமான ஒரு காரியம்! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனிடத்திலே பொய் சொல்லுகிறான், ஏமாற்றுகிறான், அண்ணனை ஏமாற்றுகிறான். பசியோட வர்றான், பசிக்கு ஒரு கிளாஸ் கூழ் கொடுக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? அவனுடைய சிரேஷ்ட புத்திரத்தை கொடுன்னு வாங்கிக்கிறான். கபடம், கபடம், தந்திரமான காரியங்கள். எப்ப வாய்ப்பு கிடைக்குது அப்படியே நாம பறிச்சு கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம கூட அப்படி அநேக நேரங்கள் அதைத்தானே செய்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களில் மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணியிடங்கள், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இவைகளை நாம் பொய் சொல்லி தட்டி பறிக்கிறோம் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடைக்கலம் கொடுத்த மாமனை ஏமாற்றுகிறான். ஆக எல்லாம் இருந்தது, அவன் என்ன விரும்பினானோ எல்லாம் இருந்தது. சிரேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறது, மனைவிமார் இருக்கிறார்கள், மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், விரும்பின ஆடு மாடு மந்தைகள் இருக்கிறது, 2 பரிவாரங்கள், ஒரு ராஜாவுக்குரிய அத்தனை ஆஸ்திகள் இருக்கிறது. இப்பதான் பார்க்கிறான், எல்லாம் இருந்தும் எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு இவைகளெல்லாம் இருந்தும் அனித்தியமாய், ஒருவேளை அந்தரங்கமாய் நான் ஒளிப்படத்திலே செய்த அனைத்து காரியங்களின் மூலமாய் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கவில்லை, சமாதானம் கொடுக்கவில்லை. ஆண்டவரிடத்திலே தனித்து ஓடுகிறான், ராம் முழுதும் போராடுகிறான். இப்போ ஆண்டவர் பேரை கேட்கிறாரு. அவருக்கு அவர் பேர் தெரியாதா? தெரியும். கேட்கிறார், உன் பேர் என்ன? ஏசா என்று உலக பிரகாரமான தகப்பனிடத்திலே சொன்னவன் என்று உன்னத தகப்பனிடத்திலே சொல்லுகிறான், நான் யாக்கோபு, நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு பொய்யன், நான் நயவஞ்சகன். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால இங்க சொல்லுகிறார், ஆனஸ்டா இருங்க, உபாய தந்திரங்களை விட்டு நீங்க ஓடுங்க என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற தந்திரமான நடவடிக்கை, தந்திரமான, அதைத்தான் நரித்தந்திரம் என்று சொல்லுவார்கள். என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆகையினாலே அப்படிப்பட்டவர்களை பார்த்து, யார் அவர்களுக்கு அந்த வேதபாரகர் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மாய்மால செய்கிற உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். மாயக்காரரே என்று அவர்களை சொல்லுகிறார். வேற யாரையும் ஆண்டவர் மாயக்காரர் என்று சொல்லவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவராலே என் சகோதரரே என்று சொல்லி அழைக்கப்பட நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தந்திரமான நடவடிக்கையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எந்த உபாய தந்திரங்களும் வேண்டாம். அது மாத்திரமல்ல, வேத புரட்டனாக அல்ல. அங்கே சொல்லுகிறது, நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவ வசனத்தை புரட்டாமலும், எனக்கு ஏற்ற மாதிரி நான் வசனத்தை திருத்திக்கிறது. உடையணிகிறதா இருந்தாலும் சரிதான். அதான் சொல்லுவாங்கல்ல, அவருடைய நாசியில் இருந்து புகை வந்தது என்று சொல்லி சங்கீதத்தில் இருக்கும். அதை தங்களுக்கு சாதமாகிறது. ஆண்டவர் என்ன செய்தாரு? ஸ்மோக் பண்ணாரு. ஆகையினாலே அவருடைய மூக்கில் இருந்து என்ன செய்தது? புகை வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு ஏற்றவாறு தேவனுடைய வசனத்தை நான் புரட்டுகிறவனாக இருக்கக்கூடாது.
என்னுடைய முடி வளர்த்தலாக இருக்கட்டும், என்னுடைய ஆடை அணிகிறதாக இருக்கட்டும், நான் ஒருவேளை என்னுடைய நடைமுறை பாவனைகளாக இருக்கட்டும், உன்னை ஆண்டவர் எந்த நிலையில் தெரிந்து கொண்டாரோ அந்த நிலையிலே நீ நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நான் ஆணாக படைக்கப்பட்டேன், ஆணாக இருக்க வேண்டும். பெண்ணாக படைக்கப்பட்டவர்கள் பெண்ணாக இருக்க வேண்டும். என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நான் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வேத வசனங்களை தங்களுக்கு சாதகமாக புரட்டுகிற ஊழியர்கள், தங்களுடைய பிரசங்கத்திற்கு ஏற்றவாறு புரட்டுகிற ஊழியர்கள், கள்ள உபதேசங்கள், ஏராளமான கள்ள உபதேசங்கள், எந்த திருச்சபை பாவத்தை குறித்தும் அந்த பாவத்திற்குரிய தண்டனை, பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகளை குறித்தும் பிரசங்கிக்கவில்லையோ அந்த திருச்சபையும் அந்த போதகரும் அழிவை நோக்கி செல்லுகிறார்கள் என்பதுதான் லியோனார்ட் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நாம் வேத புரட்டர்களாக அல்ல, சத்தியம் சொல்லுகிற பிரகாரமாக சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இங்கே பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே பார்க்கிறோம், கமிட்மெண்ட் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கான அர்ப்பணம். அவர் என்னை தெரிந்து கொண்டார், எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார், நான் என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேனா? அங்கே சொல்லுகிறார், நாங்கள் எங்களை அல்ல இயேசுவையே நாங்கள் அறிவிக்கிறோம். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஊழியக்காரனாக இருக்கிற நானும் விசுவாசிகளாக இருக்கிற நாமும் கூட அதிலே தவறிழைத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். நான் ஆண்டவருடைய வரங்களை பெற்றவனாக பல பாஷை பேசுகிற பிள்ளையாக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அதை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அல்லவா? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போகவே முடியாது. மற்றவர்களை எளிதாக நியாயம் தீர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்க சொந்தக்காரங்க உண்டு, என்னை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு இவர் ரட்சிக்கப்படலைன்னு தான் என்னை இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு சபைக்கு போகிறவங்க, ஆகையினால இவங்க ரட்சிக்கப்படவே இல்லை, இவங்க ஏசப்பா பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நாம் மற்றவர்களை ஒருவேளை நாம் தாழ்வாக எடை போடுகிற மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி போடுகின்ற பொழுது நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பை என்னுடைய ஸ்லாக்கியத்தினாலே, என்னுடைய கிருபையினாலே நான் பெற்றுக்கொண்டதை போல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லை, என் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கி வழி நடத்துகிறது. அவராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே என்னை அல்ல, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகின்ற அந்த சிந்தையை நான் தவிர்த்து கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நான் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. தெய்வீக பண்பு, அவர் அணிந்திருந்த தெய்வீக பண்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஐக்கியத்திற்கு ஆதாரமாக இருப்பது அதுதான். என்றைக்கு நான் அந்த சிந்தையை நான் தூரமாக்கி விடுகிறேனோ, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறேன். திருச்சபையிலே பிரச்சனை, குடும்பங்களிலே பிரச்சனை, மற்றவர்களை என்னை காட்டில் சிறந்தவர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இருதயங்களில் பிரகாசித்தவரை இதயங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமர்களுக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகள் அதைத்தான் சொல்றார், அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்திலே ஊற்றப்பட்ட அன்பு இல்லாத மக்களுக்கு, அந்த இருதயங்களுக்கு அந்த இதய நேசரை நான் கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய குணமல்ல, என்னுடைய சொந்தமல்ல, என்னுடைய சுயமல்ல, என்னுடைய மேன்மை அல்ல, எல்லாமே ஆண்டவருக்குரியதாக நான் அர்ப்பணிக்க வேண்டும். கமிட்மெண்ட் டு ஆனஸ்ட், கமிட்மெண்ட் டு கிரைஸ்ட். மூன்றாவதாக தாழ்மைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கமிட்மெண்ட் டு ஹியூமிலிட்டி. நான் இந்த தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே சகோதர சிநேகம், ஒற்றுமை உண்டு. ஐயா அவங்கள கொஞ்சம் நம்ம உயர்த்தி, இந்த தடவை அவங்கள நம்ம எலெக்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா அது எப்படி, அவர் எப்படி இது பண்றது? நாங்க இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கிறோம், நாங்க பாரம்பரியமா இந்த ஊர்ல கோயிலை கட்டினவங்க. இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. தாழ்மை இல்லாத ஒரு இடம். 7 முதல் 12 வசனங்களிலே இங்கே பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்? மண்பாண்டங்கள் நாங்கள், இந்த மண்பாண்டத்திலே சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், எங்களிலே தகுதி ஒன்றும் இல்லை, தகுதியற்றவர்கள் நாங்கள் என்று எண்ணுகின்ற பொழுது என் ஆண்டவர் அவர் சுவிசேஷத்தை என்னுடைய இருதயத்திலே வைக்கிறார். சுவிசேஷத்தினாலே நிரப்பப்படுகிறேன்.
தகுதியற்றவனாக இருந்த என்னை என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தகுதிப்படுத்துகிறார். இந்த எண்ணம் நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொழுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மை என்பதாக அங்கே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நேர்மைக்கு நேரான அர்ப்பணிப்பு, கிறிஸ்துவுக்கு நேரான அர்ப்பணிப்பு, அது மாத்திரமல்ல தாழ்மைக்கு நேரான அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு வருகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் 133ஆம் சங்கீதத்திலே 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நல்ல தைலத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். மற்றது பனிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நல்ல தைலம், யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அந்த நல்ல தைலம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். தங்களுடைய சுய ரூபத்தையே அழிக்க கொடுக்கிறது. 5 பண்டங்கள், இந்த 5ம் சேர்ந்து இடிக்கப்படுகிறது, ஒரே எண்ணெயாக நல்ல தைலமாக மாறுகிறது. இந்த நல்ல தைலமாக மாறுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய சுபாவம் எனக்கு இதெல்லாம் சகிக்க முடியாது, என்னால தாங்க முடியாது, என்கிட்ட இந்த ஒரு கெட்ட காரியம் இருக்கிறது, இவை எல்லாவற்றையும் கொடுக்கணும். கொடுத்து என்னுடைய சுயரூபத்தை நான் அழிக்க கொடுக்கின்ற பொழுது, என்னுடைய குவாலிட்டி இல்லை என்றால் என்னுடைய பண்பை நான் அழிக்க கொடுத்து கிறிஸ்துவின் பண்பை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் நல்ல தைலமாக மாறுகிறேன். ஆரோனுடைய தலையிலே ஊற்றப்படுகிறது, தாடியிலே வருகிறது, அங்கியிலே வருகிறது, உள்ளங்கியிலே வருகிறது, உள்ளாடையிலே வருகிறது, அவனுடைய சரீரத்தோடு ஒட்டி விடுகிறது. இப்பொழுது ஆசாரியன் தனித்தவனாக அல்ல, ஆசாரியனும் அபிஷேகமும் ஒன்றாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஆசாரியன் எங்கெங்கு நடக்கிறானோ அங்கே தைலத்தினுடைய வாசனை காணப்படுகிறது. சகோதர ஐக்கியம், அதற்காகத்தான் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இந்த சகோதர ஐக்கியம் இனி நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. நாங்கள் ஒன்றித்து இருக்கிறோம், ஒரு மனப்பாட்டோடு இருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் தான் அதை சொல்லுகிறார். நல்ல தைலம், பனிக்கு ஒப்பிடுகிறார். எர்மோன் மலையின் மேலும் சீனாய் மலையின் மேலும் பனி என்று சொல்லுகிறார். எர்மோன் மலை பலஸ்தீனாவிலே உயர்ந்த ஒரு மலை, சீனாய் மலை தாழ்வான ஒரு மலை. பனி எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகிறது. என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அனைவருக்கும் ஒரு சீராக கொடுக்கிறார். ஒருவேளை குட்டையான ஒரு மலைக்கும் அதே ஆசீர்வாதம், நெட்டையான மலைக்கும் அதே ஆசீர்வாதம். அந்த பனி என்ன செய்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. நல்ல தைலம் அபிஷேகத்தை கொடுக்கிறது, நறுமண வீச செய்கிறது. பனி என்ன செய்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. மலையிலிருந்து உருண்டு வரக்கூடிய அந்த பனித்துளிகள் பூமிகள் எல்லாம் நனைத்து அங்கே பயிரிடுவதற்கு வேண்டிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறது, ஜீவன் உருவாகிறது. நம்முடைய நட்பு, சகோதர சிநேகம் என்பது நறுமணமாக நல்ல ஜீவனை கொடுக்கக்கூடிய, ஜீவனை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக, அதைத்தான் பவுல் சொல்கிறார். கிறிஸ்து உருவாக மட்டுமாக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எனக்கு லாபமாயிருந்த அத்தனை நான் நஷ்டமாக்கி விட்டேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில நல்ல பனியாக, நல்ல தைலமாக சகோதர சிநேகத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோமா? ஆப்பிரிக்காவிலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. வெளியே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆலய ஆராதனை முடிந்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தாய் தன்னுடைய குமாரனை காண, மகனை காணவில்லை என்று அலறுகிறாள். ஆளுக்கு ஒரு திசையிலே செல்லுகிறார்கள். புற்கள் மிக உயரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இரவு மட்டுமாக தேடுகிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. உடனே போதகர் சொல்லுகிறார், நாளை காலை அதிகாலையில அனைவரும் ஆலயத்திற்கு கூடி வருவோம் என்று சொல்லுகிறார். அனைவரும் கூடி வருகிறார்கள். போதகர் சொல்லுகிறார், எல்லாரும் கரங்களை கோர்த்துக் கொள்ளுங்கள், ஒரு புல்வெளி தவறாமல் நாம் வரிசையாக அந்த பொருட்களுக்கூடாக தேடுவோம் என்று சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் கரங்களை கோர்த்து அந்த காணாமல் போன பையனை தேடினார்கள். கொஞ்ச நேரம் ஆனது, அந்த பையன் கண்டுபிடிக்கப்பட்டான். ஜீவனோடு அல்ல, இறந்தவனாக கண்டுபிடிக்கப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனோடு ஆத்துமாக்களை தேடுவதற்கு கரங்கோர்க்கிறவர்களாக இருப்போம். தொலைந்து போன ஆடுகள், தொலைந்து போன ஆத்துமாக்கள், தொலைந்து போன ஜீவனுள்ள மக்கள், அவர்கள் ஜீவனை இழக்கும் முன்பாக அவர்களை தேடுவதற்கு நம்முடைய ஐக்கியத்தை கொடுப்போம், நம்முடைய அந்யோன்யத்தை கொடுப்போம், நம்முடைய சமாதானமான வாழ்வை கொடுப்போம்.
மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி மற்றவர்களால் நாம் சுட்டிக்காட்டப்படுகிறவர்களாக காணப்பட சகோதர சிநேகத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றமே